ஹாய் சலோ, ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம RMFF அன்ஹெல்தி அப்சஷனோட பார்ட் 2 தான்டா பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நீங்கள் அந்த வீட்டில் இருக்க ஒரு கவுச்சில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஜூன், அப்புறம் ஆப்போசிட் கவுச்சில் RM, அப்புறம் மிஸ்ஸஸ் கிங். இவங்க 2 பேரும் உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். ஜூன் எப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்? அங்கிள் 3 months பிஃபோர் ஃப்ரெஷ்மன் இயரில். வாட்? ஜூன் அமைதியாயிடு. அங்கிள், இவன் எங்களோட ஃப்ரெஷ்மன் இயரில் ப்ரப்போஸ் பண்ணான். பட் நான் தான் 3 months பிஃபோர் தான் அக்செப்ட் பண்ணேன். அதான் 3 monthsன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் திரு முழிக்கிறீங்க. RM உங்களை சஸ்பிஷியஸாக பார்த்துட்ருக்காரு. ஜூன், என்ன? டேட், அதான் நான் ஃப்ரெஷ்மன் இயரில் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவள் ரொம்ப நாளாக எனக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. 3 months பிஃபோர் தான் அக்செப்ட் பண்ணான். அதான் அவள் 3 monthsன்னு சொல்லிட்டா. ஆமாம் தானே வயன்? ஆமாம் அங்கிள். ஐயோ RM, இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. எதுக்காக அவங்க 2 பேரும் இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்க? அவங்க 2 பேரும் வந்ததுலேருந்து கேஷுவலாக உட்கார கூட இல்லை. போதும், கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிம் சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்பயும் RM உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அங்கிள், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. வாட்? ஓகே, ஐ பிலீவ் யூ டூ. தேங்க்யூ அங்கிள். அப்புறம் இப்படியே தான் 4 பேர் கேஷுவலாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போது ஜூனோட அம்மாவும் டின்னர் சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். இல்லை டின்னர் சாப்பிட்டு தான் போகணும். நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ RM சொல்கிறாரு, நோ, நான் குக் பண்ணுறேன். வயன், நீ சாப்பிட்டு தான் போகணும். என்ன, நீங்கள் குக் பண்ணுறீங்களா? ஆமாம், அவன் ரொம்ப நல்லா குக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிம் சொல்கிறாங்க. அப்போ RM உங்களை பார்த்து ஒரு டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த ஸ்மைல். அங்கிள், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் அவர் பின்னாடி கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜூனும் வரான். நானும் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சிட்டே 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. RM அங்கே இருக்க வெஜ்ஜிஸ், ஆனியன்ஸில் கட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கிள் கொடுங்க, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் தராரு. நீங்கள் ஆனியன்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜூன் இருக்காளே, அவன் வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மீட் சூப் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெசலில் தண்ணி ஊற்றி வைக்கிறாரு. அங்கிள், ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணணும். நீ ரொம்ப ஃபன்னி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இப்படியே பேசி சிரிச்சுட்டே அங்கே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. சூப், அப்புறம் நூடுல்ஸ், அப்புறம் கொஞ்சம் மீட் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே செஞ்சு முடிக்கிறீங்க. வாவ், இதோட வாசனைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கே. எப்படி உங்களுக்கு இவ்வளோ டிஷ்ஷாக செய்ய தெரிஞ்சிருக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். என்ன, குக்கிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வயன், நீ இன்னும் என் டேடியோட சமையலை சாப்பிட்டது இல்லையே. சாப்பிட்டு பாரு, அவனுக்கே போயிடுவேன். என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டடாக RM பார்க்குறீங்க. அவரும் ஒரு டிம்பிள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே குக் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஃபைனலி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் ஜூன், RM மட்டும்தான் இருக்கீங்க. ஆண்டி எங்கே? நான் இங்கே தான் இருக்கேன், வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓ, இது என்ன இத்தனை டிஷ்ஷஸ், வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஒரு புட்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. அப்புறம் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க. நீங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. வாயில் வச்சோடனே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டே பார்க்குறீங்க. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. மை காட், இவரை பார்த்தா ஒரு DCP மாதிரியே தெரியலையே. அவ்வளோ அழகான ஒரு ஹஸ்பண்டாக இருக்கார். வயன், சாப்பிடு. உங்களோட காலேஜில் எப்படி போயிட்டுருக்கு? குட் அங்கிள். எப்படி உங்களோட ஸ்கோர்லாம்? ஸ்கோர் மட்டும் கேட்காதீங்க அங்கிள். என்னடா ஜூன், உன்ன மாதிரி தானே இவ்வளோ? ஆமாம் டேட்.
ஆரம் லெட் த மீட் ஃபர்ஸ்ட், அப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணு. அப்படிலாம் இல்லை ஆண்டி, இட்ஸ் ஓகே. 1 minute, இட்ஸ் ஓகே கேரி ஆன். ஹலோ, நான் ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சொல்லிட்டோம், அவங்களும் நம்பிட்டாங்க. இன்னும் 1/2 hour கிளம்பிடுவோம். என்ன இப்போவே வா? இல்லை, என்னால் இப்போவே வர முடியாது. வயனை அவள் வீட்டில் விட்டுட்டுக்கப்புறம் தான் வர முடியும். ஓ ஆனால் என்னால் இப்போ வர முடியாது. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சீக்கிரம் வந்துடுறேன். ஆனால் நான் எப்படி அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்குறது? வயன் வேறு வீட்டில் ட்ராப் பண்ணணுமே. சரி வரேன். டாடி. என்னடா, யார் காலில்? என் ஃப்ரெண்டு தான் டாடி. நான் கொஞ்சம் இப்போது அர்ஜெண்ட்டாக வெளியில் போகணும். ஏன், என்னாச்சு? அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு அவனோட பைக்கில் பெட்ரோல் காலி ஆகிடுச்சான். என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்றான். டாடி, நான் போயிட்டு வரட்டுமா? எந்த ஸ்ட்ரீட்டில், எங்கே நின்றுட்டுருக்கான்? அது வந்து இந்த ஸ்ட்ரீட்டில். ஓகே, யூ கேரி ஆன். பட் டாடி, வயனை வந்து அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணணும். அது வந்து ஓகே விடு, நான் ட்ராப் பண்ணுறேன், நீ போய் உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே டாடி, தேங்க்யூ டாடி. வயன் பாய். என் அப்பா கூட போயிடு, அவர் ஒன்று சேஃபாக வீட்டில் ட்ராப் பண்ணிடுவார். ஏய் 1 minute. அங்கிள் எக்ஸ்கியூஸ் மீ. ஜூன், எங்கடா போகிற? ஏய் அத்தாண்டி, அவனை தான் மீட் பண்ண போகிறேன். ஏண்டா என்னை வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? ஏய், என் டேடி உன்னை சேஃபாக வீட்டில் ட்ராப் பண்ணிடுவாரடி, போ. ஜூன், உன்னை நம்பி நான் வந்தல, எனக்கு தேவை. என்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டல. வயன், அது பேசலை. இப்போ எனக்கு டைம் இல்லடி. நான் நாளைக்கு ஒன்று ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கோச்சிக்காமல் என் அப்பா கூட வீட்டுக்கு போயிடு. பாய். பாய் பாய். என்ன போயிட்டானா? போயிட்டான் அங்கிள். 1 minute, நான் வந்துடுறேன். கார் கீ எடுத்துகிட்டு வரேன். வயன், சேஃபாக போயிட்டு வா. அடிக்கடி வீட்டுக்கு வா. என்ன, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். ஆண்டி ஓகே, நான் கண்டிப்பாக வரேன். ஓகேடா. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். ஆரம் வந்து உன்னை சேஃபாக ட்ராப் பண்ணிடுவான். என்ன? ஓகே ஆண்டி. அப்போ அவரும் வராரு, காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் போய் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்டீங்க. 2 பேர் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஹலோ, ஆமாம் வந்துட்டுருக்கேன், இன்னும் 1/2 hour அங்கே இருப்பேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க. வயன், அங்கிள், எப்படி போயிட்டுருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்? ஜூன் உன் கூட எப்படி பிஹேவ் பண்ணுறான்? அங்கிள் நல்லா தான் பிஹேவ் பண்ணுறான். என்ன, எப்படி நார்மலாக இருக்கானா, இல்லை அவன்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? என்ன அங்கிள், எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, நான் ஜென்ரலாக கேட்டேன். ஹீஸ் ஓகேவா? யா, ஹீஸ் ஓகே. அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, சொல்லு. அங்கிள், இந்த இடத்துல ரைட் எடுத்துக்கோங்க. ஓகே. அது வந்து அங்கிள், நீங்கள் ஜூனுக்கு என்ன பிடிச்சாலும் அதை உடனே வாங்கி தந்துடுவீங்களாமே? ஆமாம், அது அவனுக்கு என்ன பிடிச்சாலும் வாங்கி தந்துடுவீங்கன்னா அவனுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க தானே? என்ன சொல்கிற நீ? எனக்கு எதுவும் புரியல. அது வந்து அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னாச்சு என்னாச்சு அங்கிள்? ஏய் ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படி சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போது மெதுவாக அந்த கார்லேருந்து கீழே இறங்குறாரு. நீங்களும் இறங்குறீங்க. வயன், உள்ளே உட்காரு. அங்கிள் என்னாச்சு? உள்ளே உக்காருன்னு சொன்னேன். அப்போது நீங்களும் சைலண்ட்டாக உள்ளே உட்காருறீங்க. டேய், இவன் தாண்டா அவன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடித்தவன். ஓ, இவர் தானா?
என்ன ஏன் பெரிய பருப்பா வந்து 2 நாள்லயே உன் வீரத்தை காமிக்கிற? இந்த மாதிரி சீன் காமிச்சவங்களாம் 4 நாள் கூட இந்த சிட்டியில் முழுசா இல்லை. என்ன உனக்கும் அதே நிலமை தான். வந்தோடனே இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஆளுங்க மேலே கையை வைப்ப. அப்போது அவங்களெல்லாம் பார்த்து ஆரம் ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. என்ன ஆன் டியூட்டியில் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ வாய் பேசுகிறீங்களா என்ன? இதோ பாடுறா பருப்புக்கு என்ன பயந்துட்டோன்னு நினைக்கிறியா? நீ ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் எங்களால் உன்னை ஈஸியாக ஆஃப் பண்ண முடியும், பார்க்குறியா? அதுவும் பார்க்கலாம். ஆனால் இங்கே வேணாம். ஏன் இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் அங்கே உட்காந்து எட்டிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஓ, உன் கூட ஒரு குட்டி இருக்கா? பாருடா, இவன் கூட ஒரு குட்டி இருக்குது. நம்மலாம் குட்டிங்க கூட இருந்தால் ரொம்ப தப்பு, இவர் போட்டுருவார் வந்து. ஆனால் இவரே ஒரு குட்டி கூட இருப்பார். பார்த்தியா, உனக்கும் ஒரு பொண்ணு தேவைப்படுது. இதெல்லாம் உன் கவர்மெண்ட்டை பார்த்து தப்பு சொல்லாதா? ஏண்டா வச்சான் அவன் கிடக்குறான்டா பைத்தியக்காரன். அந்த குட்டி பார்க்க ரொம்ப நச்சுன்னு இருக்கு. ஏய் வெளியே வா. என்ன வெளியே வாடி. அப்போ நீங்கள் திரு முழிச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க. வயன் உள்ளேரு. அங்கிள் அது வந்து வயன் உள்ளேயே உட்காருன்னு சொன்னேன். அப்போ நீங்களும் சைலண்ட்டாக டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பாடுறா, இவ்வளோ பேர் நாங்கள் இருந்தோம், இவருக்கு தில்லை பார்த்தியா? டேய் போடா, போய் அவளை கூட்டிகிட்டு வாடா. அப்போது ஒருத்தன் வரான், வந்து டோர் மேலே கையை வைக்கிறான். அவ்வளோதான். இங்கே என்ன நடக்கும்? ஹீரோலாம் என்ன பண்ணுவாங்க அதை தான் பண்ணுறாரு ஆரமும். அவர் வந்து அவனோட கையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே உடச்சிட்றாரு. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் அங்கே பயங்கரமாக ஃபைட் நடக்குது. நீங்கள் உள்ளே உட்காந்து பயந்துட்டு எட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் வந்து ரொம்ப மேன்லியாக ஒவ்வொருத்தரையும் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. நீங்கள் வாயை திறந்து பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான். ஒரு ½ அன் ஹவரில் அங்கே இருந்த அந்த ரவுடி பாய்ஸ் ஒருத்தரும் இல்லை, எல்லாருமே தரையில் விழுந்து கிடக்குறாங்க. ஆரம் வந்து அவரோட ஷர்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு மெதுவாக உங்கள் கார்கிட்ட வந்துட்டுருக்காரு. வாவ் அங்கிள், உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கா? நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்கா? ஓ வயன் உக்காரு போகலாம். அங்கிள் அன்பிலீவபிள், என்னால் நம்பவே முடியல. மை காட், உங்களை நான் இதுக்கு மேலே அங்கிள்னே கூப்பிட போகிறதில்ல. அங்கிளுக்கான ஒரு குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இல்லை. பின்ன ஒரு போலீஸ்கிட்டே இவங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, பப்ளிக் பீப்புள்ஸ்கிட்ட என்னென்னா பண்ணுவாங்க? ஆமாம், என் அப்பாவும் இந்த வழியில் வரும்போது ரொம்ப பயப்படுவார். நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்டை விட்டு 2 ஸ்ட்ரீட் சுற்றிட்டு தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போவோம். ஆனால் நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இந்த பக்கம் போக வேணான்னு சொல்ல மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம் வைன். பட் நம்மளோட கார் டயர் 2 டயரும் பஞ்சர் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கார்லேருந்து கீழே இறங்குறீங்க. அப்போது அங்கே உருண்டுட்டுருக்க ஒருத்தன் அவனோட கையில் நைஃபோட ஸ்பீடாக உங்களை பார்த்து ஓடி வரான். ஏய் வைன். அதுதான் ஆரம் வந்து உங்களோட ஹேண்டை பிடிச்சி ஃபோர்ஸாக அவர்கிட்ட புல் பண்ணுறாரு. அவனும் கீழே போய் பத்துன்னு விழுந்துட்டான். நீங்கள் போன ஃபோர்ஸில் ஆரம் மேலே விழுந்துட்டீங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே விழுந்துடுறீங்க. ஆரம் வந்து உங்கள் மேலே விழுந்துடுறாரு. அப்படியே உருண்டுட்ருக்கீங்க அங்கே. அங்கிள் எனக்கு பெயினாக இருக்குது. ஓ சாரி அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறாரு. ஏய் என்னாச்சு? அங்கிள் என்னோடய கால் ட்விஸ்ட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஓ சரி வா எந்திரி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கையை பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. வலிக்குது. ஓ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து உங்களை அப்படியே மெதுவாக நிற்க வைக்கிறாரு. உங்களோட ஹிப்பில் ஒரு கையை வச்சுருக்காரு. உங்களோட இன்னொரு கையை எடுத்து அவரோட ஷோல்டரில் போட்டுக்கிட்டு, வயன் கொஞ்ச நேரம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க முடியுமா உன்னால்? என்னால் ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது கால். ஓ பட் பக்கத்தில் இங்கே எங்கேயும் ஹாஸ்பிட்டலும் இல்லையே. கொஞ்சம் தூரம்தான் இருக்குது வயன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உன்னை தூக்கிக்கிறேன், என்னை டைட்டாக பிடிச்சிக்கிறியா? சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆரம் வந்து உங்களை அப்படியே பிக்கி பேக் தூக்குறாரு. நீங்களும் அவரோட நெக்கில் உங்களோட ஹேண்டை ரேப் பண்ணி
டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவரும் உங்களோட தைஸை பிடிச்சிட்டு உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. ஒரு டிசிபியாக இருக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தனியாக போனால் நிறைய ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, சிட்டியில் கிரிமினல்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. போலீஸ்னாவே அவங்களுக்கு 4 எனிமீஸ் இருக்க தான் செய்வாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன். எப்படி நீங்கள் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அங்கிள்? என்ன? நீங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. பட் நீங்கள் அவரோட நெக்கில் உங்களோட ஃபேஸை வச்சுட்டு கண்ணை மூடி சைலண்ட்டாக அவர் மேலே சாஞ்சி படுத்துட்ருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் வீடு வந்துருச்சு. அங்கிள் இந்த வீடு தான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மெதுவாக கீழே இருக்கிறாரு. நீங்கள் மெதுவாக உங்களோட க்ரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி நிற்கிறீங்க. உன் அம்மா இருக்காங்களா என்ன உள்ள? என்ன இருக்க மாட்டாங்களா? அவங்க இன்றைக்கி லேட்டாக தான் வருவாங்க. ஓ சரி நீ உள்ளே போ. ஆனால் என்னால் அது நடக்க முடியலையே. சரி வா, நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்குறாரு. ப்ரைடல் ஸ்டைலில் நீங்களும் சைலண்ட்டாக அவரையே பார்த்துட்டு உள்ளே போகிறீங்க. அவர் ஃபைனலி உங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டு அங்கே இருக்க கவுச்சில் உட்கார வைக்கிறாரு. வயன், ஃபஸ்ட் எய்ட் கிட் எங்கே இருக்குன்னு சொன்னேன் சொல்லு, நானே உனக்கு கெட்டு போட்டு விடுறேன். அந்த ட்ராயரில். அப்போது அவரும் அந்த ட்ராயர்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து அந்த கவுச்சில் கீழே உட்கார்றாரு. நீங்கள் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் மெதுவாக உங்களோட காலை எடுத்து உங்கள் காலில் இருக்க உங்களோட சாக்ஸை கலட்டுறாரு. ஓ ஒன்றும் இல்லை வெயிட். அப்போது உங்களோட காலை எடுத்துகிட்டு மெதுவாக அங்கே ஏதோ ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஹேண்ட் வந்து உங்களோட காலெல்லாம் ஃபிங்கர்ஸ்லலாம் அந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஆரமே பார்க்குறீங்க. அவர் உங்கள் கண்ணுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிகிறாரு. அவரும் மெதுவாக உங்களோட காலுக்கு அந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேண்டேட் எடுத்து கட்டு போட்டு விட்டுட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூன் பண்ணிவிட்டு அவரோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஓ ரொம்ப வலிக்குதா என்ன? ரொம்ப சரி, நான் மெதுவாக போடுறேன். உன்னோட ஸ்கர்ட்டை கொஞ்சம் மேலே எடுக்கிறியா? இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அப்போ நீங்களும் உங்களோட ஸ்கர்ட்டை கொஞ்சம் மேலே எடுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் ஆங்க்லெட் லென்த் வரைக்கும் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட ஆங்க்லெட் தானே இப்போ ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட ஸ்கர்ட்டை மேலே எடுக்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, உங்களோட ஸ்கர்ட்டை ஃபுல்லு உங்களோட நீஸுக்கு மேலே வரைக்கும் எடுத்துட்டிங்க. அப்போது ஆரம் வந்து கட்டி போட்டுட்ருப்பார் இல்லையா? அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அவரோட ஷோல்டர் மேலே கையை வச்சுட்டு அவரோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இவ்வளோ மேலே இல்லை, கொஞ்சம் தான் நான் சொன்னேன். இட்ஸ் ஓகே அங்கிள், நோ ப்ராப்ளம். என்ன? எனக்கு பெயினாக இருக்குது, சீக்கிரம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபுல்லாக கட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணி விடுறாரு. சரி இங்கே படுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நடக்காத, அது செட் ஆகிடும், அப்படியே தூங்கு. என்ன அங்கிள் இப்போவே போகிறீங்களா? டைம் ஆகிடுச்சி. பட் எனக்கு வாஷ்ரூம் போகணும். வாட்? போ. எனக்கு தான் கால் ஃப்ராக்சர் ஆகிருக்குல்ல அங்கிள், என்னை வாஷ்ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறீங்களா? என்ன? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து உங்களை அப்படியே மெதுவாக லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்களும் அவரோட நெக்கில் உங்கள் ஹேண்டை போட்டு அவர்கிட்ட போகிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை வாஷ்ரூம்குள்ளே விட்டுறாரு. ஆஃப்டர் ஃபினிஷ்ட் கால் மீ ஓகே அப்படி சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாரு. அங்கிள் ஃபினிஷ்ட். அப்புறம் உங்களை தூக்கிட்டு வந்து உங்களோட கவுச்சிலே படுக்க வச்சுட்டு, ஓகே ஒன் நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன், ஏதாவது வேணும்னா ஜூனுக்கு கால் பண்ணுன்னு. அங்கிள் நான் ஏன் ஜூனுக்கு கால் பண்ணோம்?
உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி டைமில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறத விட அவன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்களும் போகிற அவரே பார்த்துட்ருக்கீங்க. அங்கிள், நீங்கள் ஏன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க? ஐ ரெக்ரெட் when I call you uncle. மை காட், உங்களை அங்கிள்னு கூப்பிட சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. சீக்கிரம் அங்கிள்லேருந்து டேடியாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி க்ரீப்பே சிரிச்சிட்ருக்கீங்க. எஸ், உங்களுக்கு ஆரம் மேலே ஒரு அப்சஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. சுப்காரோ, இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் இல்லை. ஆமாம் தானே வயன்? மூடு என்ன?